பிறந்த பிள்ளைக்கு உள்நாக்கு எண்ணெய், பதிலுக்கு ஒரு சிறிய வெள்ளக்கட்டி. இமயம் எழுதிய செடல் நாவல். பகுதி 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 13. செடலுக்கு இடுப்பில் வலியெடுக்க ஆரம்பித்துவிட்டது. குனிந்த முதுகு நிமிராமல் கூட்டிக் கொண்டிருந்தாள். கோயிலைச் சுற்றி எத்தனை முறை கூட்டினாலும் கூட்டிய சிறிது நேரத்திற்கெல்லாம் கூட்டி வைத்த இடம் மாதிரி இருக்காது. முன்பெல்லாம் சாமி தூக்கும்போது, கல்யாணம் நடக்கும்போது, மொட்டை போட்டு பெயர் வைக்கும்போது மட்டும்தான் கூட்டுவார்கள். கோயிலை ஒட்டி கட்டிய வீட்டில் செடல் தங்கியதிலிருந்தே கோயிலின் வேலைகளையெல்லாம் அவளின் தலையில் போட்டுவிட்டார் ஐயர். கோயிலை ஒட்டி தங்கியிருக்காவிட்டால் மாரியம்மன் கோயிலுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது. ஊர்சனங்களைப் போல அவளும் ஒருத்தியாகத்தான் இருந்திருப்பாள். ஐயர் செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் செடல் இல்லை என்றால் அவருடைய குடும்பத்து ஆட்கள் தான் செய்வார்கள். பொட்டுக்கட்டி விட்டதிலிருந்து செடல் தினமும் தான் கூட்டுகிறாள். ஆனாலும் குப்பை மேடு மாதிரிதான் இருக்கும். அதிலும் கோயிலுக்கு விளையாட வரும் பிள்ளைகளின் கால்களில் முள்குத்தி கால் வீங்கி அந்த இடத்தில் உப்புக்கள் வைத்து சூடு போடும் அளவுக்கு வந்துவிட்டால் இவளுடைய தலைதான் உருளும். அதனால் இடுப்பு வலி எடுத்தாலும் தொடர்ந்து கூட்டிக் கொண்டே இருந்தாள். விளையாட வரும் பிள்ளைகளால் சேரும் குப்பையை விட வேப்ப மரத்தின் நிழலில் தங்க வரும் கூட்டங்களால் தான் பெரும் குப்பை சேரும். 7-8 நாட்களாக தங்கி இருந்துவிட்டு இன்று உச்சி பொழுதுக்கு காலி செய்துவிட்டு போன குறவர் கூட்டம் போட்டுவிட்டு போன குப்பைகளையும் கோலங்களையும் தான் இப்போது ஒதுக்கி தள்ளி கொண்டிருந்தாள். குறவர் கூட்டம் எப்போது வந்து தங்கினாலும் அவர்களோடு சேர்ந்து வரும் ஊர்ப்பட்ட நாய்களும் அந்த பகுதியிலேயே வட்டமிட்டு சுற்றி வர ஆரம்பித்துவிடும். பொழுதெல்லாம் நாய்களை விரட்டியடிப்பதுதான் கிழவிக்கும் இவளுக்கும் வேலை. எரிக்காமல் இருந்த முள்குச்சிகள், சப்பி கடித்து போட்ட எலும்பு துண்டுகள், அடுப்புச் சாம்பல், மணிகோக்கும் நரம்புகள் என்று ஒவ்வொன்றாக கூட்டி தள்ளி கொண்டிருந்தவளுக்கு குறவர்கள் கூட்டத்தின் மீது கோபம் உண்டாயிற்று. சுத்தமாக கூட்டி முடிக்கும்போது உண்ணாமலை வந்து செய்தியை சொன்னாள். கிழவி உடனேயே பரத்தெருவுக்கு செடலை உண்ணாமலையுடன் ஓடச் சொன்னாள். குழந்தை பிறந்த வீட்டுக்கு செடல் வரும்போது குழந்தையை கழுவி நல்ல துணியால் போர்த்தி வைத்திருந்தனர். செடல் வந்ததும் வெண்கலப்படி நிறைய நெல் நிறைத்து அதன் மேல் நல்ல விளக்கை ஏற்றி வைத்து உறவுக்காரர்களையெல்லாம் கூப்பிட்டு விளக்கை தொட்டு கும்பிட வைத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போதே படியை தூக்கி குழந்தையின் தலைக்கு மேல் இடவளமாக 3 சுற்றுகள் சுற்றி பிள்ளையின் தலைமாட்டில் வைத்துவிட்டு எண்ணெய் கிண்ணத்திலிருந்த எண்ணெயில் ஆள்காட்டி விரலை பட்டும் படாமலும் நனைத்து பிள்ளையின் நாக்கில் வைத்தாள். பிறகு உச்சந்தலையிலும் வைத்தாள். செடலை அடுத்து 5-6 பெண்கள் பிள்ளைக்கு உள்நாக்கு எண்ணெய் வைத்தார்கள். துவண்டு போய் கிடந்த அஞ்சலையை செடல் பார்த்தாள். உண்ணாமலை ஒரு உருண்டை வெள்ளக்கட்டியை செடலின் கையில் கொடுத்தாள். ஒரு உருண்டை வெள்ளக்கட்டிதானா என்று கேட்க நினைத்தவள் மறுவார்த்தை பேசாமல் வெயிலுக்கு வந்து கோயிலுக்கு நடக்க ஆரம்பித்தாள். ஒன்னே ஒன்று, அதுவும் ஆட்டு புய்க்கையாட்டம். நானும் கொடுத்தேங்கிற பேருக்கு என்னத்துக்கு இதை வாங்கியாந்த? அவன் மூஞ்சில் விட்டு கெடாசிட்டு வர வேண்டியதானே என்று கிழவி கேட்டால் என்ன பதில் சொல்வது? பரத்தெருவில் யாருக்கும் எந்த நேரத்தில் பிள்ளை பிறந்தாலும் மறுநொடியே செடலுக்கு ஆள் வந்துவிடும். முதல் சொட்டு உள்நாக்கு எண்ணெய் இவள் வைத்தால் பிள்ளைக்கு நோய் வராது, வயிற்றுப்போக்கு, வாந்திவேதி இருக்காது என்று நம்பிக்கை. இவள் உள்நாக்கு எண்ணெய் வைத்தால் செல்லியம்மனே வைத்தது போல. எண்ணெய் வைக்க யாருடைய வீட்டுக்கு போனாலும் பிள்ளை பிறந்த வீட்டுக்காரர்கள் அரிசி, தானியம் என்று ஒருவேளை சோற்றுக்கு கொடுப்பார்கள். சில நேரங்களில் கிழவியும் கூடவே வருவாள். கொடுப்பதை வாங்கி கொண்டு மேலும் கேட்டு வாங்க முயற்சிப்பாள். கிடைக்கவில்லை என்றால் சண்டை போட்டு வாங்கவும் தயங்க மாட்டாள். இவள் தனியாக போய் கொடுப்பதை வாங்கி கொண்டு வரும்போது வாங்கி வந்த பொருளை காட்டி, பாத்தியாடி குட்டி, நான் ஒரு ஆத்துமா இல்லைன்னதும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, நான் வந்திருந்தா இதைத்தான் வாங்கி தூக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஓடியாருவனா என்று பேச ஆரம்பித்து விடுவாள். கிழவி முன்பு போல் இல்லை. இப்போதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அவளுக்கு கோபம் வந்து விடுகிறது. அதிக நேரம் பரத்தெருவிலேயே வீடு வீடாக உட்கார்ந்து கதை பேச ஆரம்பித்து விட்டாள். ஆனால் செடல் எங்காவது போய்விட்டு வந்தால் மட்டும், செக்கு மாடாட்டம் எதுக்குடி குட்டி ஆவலாட்டம் அடிச்சிட்டு வர, ஆளவட்டம் அடிச்சிட்டு வர, புத்தியா இருந்தா இரு, இல்லைன்னா பின்னொரு காலத்தில் எவனாவது வவுத்த பறங்கி பயமாட்டோம் உப்பு அடிச்சுப்பிடுவாண்டி, ஆளை பாரு மை குறத்தி ஆட்டம். மந்தையில் அமர்ந்திருக்கும் மரமும் இல்லை, 4 மணி கட்டி இருக்கும் மாடும் இல்லை, நித்த எண்ணெய் வைக்கும் தாசியும் இல்லை, பூநூல் போட்டிருக்கும் பாப்பானும் இல்லை, நிலையறியா விளக்கறியும் ஊரும் இல்லை அப்படிங்கிற கதையாக தாண்டி ஆகப்போது உங்கதை
என்று பேச ஆரம்பித்தால் சாதாரணமாக பேச்சை நிறுத்த மாட்டாள். அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியாது. குடித்தெருவுக்கு போய்விட்டு வந்த பூங்கோதை வழியில் செடலை பார்த்தவள் மறித்து வைத்து கொண்டு தொணவென்று பேச ஆரம்பித்தாள். அவளிடம் இவள் எப்போது மாட்டினாலும் லேசில் விடமாட்டாள். இவளாக பெய்த்து கொண்டு வந்தால்தான் உண்டு. இப்போதும் அப்படித்தான் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தாள். வீட்டுக்கு வாயேன், ஒருவா சோறு துண்ணுபிட்டு போகலாம். இன்னும் எதுக்காக கேள்வி கூட இருக்க? ஒரு பேருக்கு தான் அவ கூட தங்க வச்சது. எங்கள் வீட்டுக்கோ மீனாட்சி வீட்டுக்கோ வந்துடு என்று சொல்லி கூப்பிட்டாள். அவசரம் என்பது போல் அவளிடம் சொல்லிக்கொண்டு செடல் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். வந்து கொண்டே இருந்தவளுக்கு மண்ணாங்கட்டியின் வீட்டுக்கு வரும்போது ஏதோ தீச்சல் வாடை வரவும் வீட்டுக்குள் போனாள். மண்ணாங்கட்டி ஓட்டில் புளியங்கொட்டையை வறுத்து கொண்டிருந்தாள். இவளை கண்டதும் ஒரு குத்து புளியங்கொட்டையை அள்ளி பாவாடையை மடித்து பிடிக்கச் சொல்லி போட்டாள். வாங்கிய மறுநொடியே செடல் கோவிலுக்கு போகணும், கேவி தேடும், வரனடமா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். எதிரில் வந்து கொண்டிருந்த ஐயரை கண்டதும் செடல் அப்படியே நின்று விட்டாள். என்ன சொல்வாரோ என்ற பயத்தில் அவளுக்கு லேசாக உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. என்னாடி குட்டியே, ராத்திரி வேளையில் சுற்றிக்கிட்டு வத்திரிக்கிறவ? சும்மா சாமி. 8 நாளாக துயில் எழுப்ப, தூங்க பண்ண பாடுறது, காப்பு கட்டுறப்ப அவுக்குறப்ப பாடுறது, 8 எல்லையிலையும் பாடுறது, அம்மா போட்டா பாடுற பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தனே, எல்லாம் நினைவில் இருக்கா? இப்போ கேட்டாலும் சொல்லுவியா? நினைவில் இருக்கு சாமி. தப்பு தவறுதலையா அறம்பாடுனா ஒவ்வொரு கோவிலுக்காரனும் எந்தோல பாம்பு தொலை உரிக்கிறாப்புல உரிப்பானுவோ, நினைவு வச்சுக்க. சரி சாமி, இருட்டு வேலையில் சுத்தாத, கோவிலுக்கோடு என்று சொல்லிவிட்டு ஐயர் ஆற்று பக்கம் நடக்க ஆரம்பித்ததும் செடலுக்கு அப்போதுதான் நிம்மதி வந்தது. கோயிலுக்கு நடக்க ஆரம்பித்தாள். செடலின் மடியில் இருந்த புளியங்கொட்டை 2 பெருந்தொடைகளையும் சுட்டது. அந்த சூட்டை சந்தோஷமாக பொறுத்து கொண்டாள். மண்ணாங்கட்டி பதமாகத்தான் வறுத்திருந்தாள். இல்லையென்றால் இவ்வளவு மனம் வராது. தீந்து போயிருந்தாலோ பச்சையாக எடுத்திருந்தாலோ வாசனை வராது. நன்றாக தீந்து போயிருந்தால் கருத்து போய் தின்பதற்கு நன்றாக இருக்காது. ராத்திரி படுக்கு போகும்போது ஒரு குண்டானில் கொட்டி தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துவிட்டு காலையில் தண்ணீரை வடிகட்டிவிட்டு உப்பு போட்டு நன்றாக குலுக்கிவிட்டு ஒரு கைப்பிடி கொட்டையை அள்ளி தின்றால் போதும். அன்று முழுவதும் பசியே எடுக்காது. வயிறு திம்மென்றும் இருக்கும். காட்டுக்கு களை வெட்ட, அறுப்பு அறுக்க போகும் பெண்களும் ஆடு மாடு மேய்க்கப் போகும் பிள்ளைகளும் தின்பண்டம் போல இதைத்தான் மடியில் கட்டி கொண்டு போவார்கள். காலையிலும் மதியத்திலும் தண்ணீரில் போட்டிருந்த சோற்றை சாப்பிடுபவர்கள் தொட்டுக்கொள்ள எதுவும் இல்லையென்றால் ஒரு வாய் சோற்றுக்கு 2-3 புளியங்கட்டை என்று போட்டுக்கொள்வார்கள். சிலர் குத்தாகவும் அள்ளி போட்டு மென்று கொண்டே கெட்டுப்போன சோற்றை கூட சாப்பிட்டு முடித்து விடுவார்கள். மண்ணாங்கட்டிக்கு எப்படி புளியங்கொட்டை கிடைத்திருக்கும்? நடராஜ பிள்ளை வீட்டில் புளி இடித்திருப்பார்களா? ஊரில் உள்ள 7-8 பிள்ளைமார்களுக்கு மட்டும்தான் புளியந்தோப்பு உண்டு. ஒவ்வொரு வருஷமும் புளியை உலுக்கி எடுத்ததும் ஆற்றோரமாக உள்ள சுமைதாங்கி கல்லுக்கு பக்கத்தில் அரச மரத்தடி நிழலில் பலகை பலையாக கிடக்கிற கருங்கற்களில் வைத்து இடிப்பார்கள். புளி ஒட்டி கொண்டு விடாமல் இருக்க விளக்கெண்ணெய் தடவி உலக்கையின் பூணிலும் தடவி விடுவார்கள். தங்களுடைய அடிமை பறச்சிகளை கொண்டு புளியை இடித்து எடுப்பார்கள். மண்ணாங்கட்டி எத்தனை நாள் புளி இடுக்கே போயிருப்பாள்? 2-3 மரக்கால் புளியங்கொட்டையாவது அள்ளி கொண்டு வந்திருப்பாளா என்று எண்ணிக்கொண்டே செடல் கோயிலுக்கு வந்தாள். கிழவியுடன் அருணாச்சலம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் கிழவியின் மடியில் வெள்ளக்கட்டி உருண்டையை வைத்ததோடு மடியில் இருந்த புளியங்கொட்டையையும் அவளுடைய மடியில் அள்ளி போட்டாள். செடல் நினைத்தது போலவே வெள்ளக்கட்டியை ஏன் அங்கேயே போட்டுவிட்டு வரவில்லை என்று கிழவி சண்டைக்கு பாய்ந்தாள். செடலுக்காக அருணாச்சலம் பரிந்து பேசினான். உடுப்பிரிமா, அரியா பிள்ளை, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குமா? நீ போயிருக்கணும், ஆளுக்கு ஆளான தோளோதான் இருந்திருக்கும் என்று சொல்லி கிழவியின் வாயை அடைத்தான். பக்கத்தில் செருமி கொண்டிருந்த பன்றியை கிழவி விரட்டினாள். பெரிய வெள்ளக்கட்டியாக ஏன் வாங்கி கொண்டு வரவில்லை என்று கேட்டதற்காக கோபித்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் செடலை பார்த்து, மாடு திங்கிற சாதியில் பிறந்துட்ட பின்னால் கோவம் எதுக்கு? இந்த காலத்தில் திருட போனாலும் 1 ரூபா சோறு கிடைக்கிறது அரிதா போச்சு. கருத்தா போயிச்சுக்க, மேல் குளத்தாங்க சொல் பேச்சு பிரகாரம் நடந்து கால சீவனத்தை தள்ளிக்கிட்டு போன்னு நான் சொல்லக்கூடாதா என்று ஆரம்பித்தவள் தன்னுடைய கதையை பேச ஆரம்பித்து விட்டாள். அவள் தாலி கட்டி கொண்டு இந்த ஊருக்கு ஆற்றை தாண்டி வரும்போது மொத்தமே 20 வீடுகள்தான் இருந்தன. ஆனால் இப்போது வீடுகள் கூடியிருக்கின்றன. சனங்களும் பெருத்துவிட்டனர்.
வெள்ளைக்காரன் கீழ்ச்சிறுவாயில் வெலிங்டன் நீர்த்தேக்கம் கட்டிய போதுதான் பறையர்கள் காகித பணத்தையே கண்ணால் கண்டார்கள். அதற்கடுத்து பாதிரியார் ஊருக்கு வந்து மாதா கோயில் கட்ட ஆரம்பித்த பிறகுதான் பார்த்தார்கள் என்று தன் போக்கில் எதையெதையோ பேசிக்கொண்டிருந்தவள் கடைசியில் ஆளுபட உள்ளவங்களுக்கு தான் எல்லாமுன்னு ஆயிப்போச்சு. கமநாட்டி இன்னைக்கு கமநாட்டி கைசரதான். ஆம்பளை இல்லாத ஊடும் அரசன் இல்லாத நாடும் ஒன்றும்பாங்க. நடையும் உடையுமா இருக்கிறப்பே ஆற்றுல சாம்பலாயிட்டா தேவலாம். அந்த ஈஸ்வரன் இன்னா கணக்கு போட்டு வச்சுக்கிறானோ. படுக்கிறோம்னு ராத்திரிக்கு மூடுற கண்ணு விடிஞ்சு முயச்சாதான் நாம், இல்லைன்னா போனந்தான் ஆற்றுல சாம்பதான் என்று சொன்னவள் ஒரு பாட்டு பாடம் தம்பி என்று அருணாச்சலத்திடம் சொன்னாள். அருணாச்சலத்தை தெரியாதவர்கள் தென்னார்காடு ஜில்லாவில் இருக்க முடியாது. கூத்தக்குடி சந்தை, மடப்பட்டு சந்தை, தியாக துருகம் சந்தை, சமயபுரம் சந்தை என்று ஒவ்வொரு சந்தைக்கும் போவான். ஒரு தாமரை இலை அளவுள்ள ஒரு டேப்பை வலது கை ஆள்காட்டி விரலிலும் நடுவிரலிலும் மோதிர கம்பி போன்ற இரும்பு வளையத்தை மாட்டிக்கொண்டு அடித்து கொலை சிந்து பாட ஆரம்பித்தால் மாடு வாங்க ஆடு வாங்க வந்த கூட்டமெல்லாம் அருணாச்சலத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டு விடும். அதாவது ஒரு ஊரில் பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு செட்டி இருந்தான். அவனுக்கு 2 பொஞ்சாதி. பொஞ்சாதி 7-8 வயசில் ஒரு ஆம்பளை பிள்ளையை விட்டுட்டு செத்து போயிட்டான். அதுக்கு பின்னால் செட்டி வீட்டில் நடந்த கதையை கேளுங்கன்னே பாட்டா பாடி வாரேன், செட்டி பரிதவித்த கதையை சொல்லி வாரேன் என்று பாட ஆரம்பித்தால் செட்டியார் குடும்பத்து முழு கதையையும் பாடி முடிப்பான். அதோடு என்னென்ன ஊரில் என்னென்ன கொலைகள் எப்படியெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் சற்று முன்தான் நேரில் பார்த்துவிட்டு வந்தவன் போல பாட ஆரம்பித்து விடுவான். கூட்டம் மதிமயங்கி கதையை கேட்கும். 2-3 கொலைகளை பற்றி பாடி முடித்ததும் சனங்கள் கொடுக்கும் காசை வாங்கி கொண்டு ஊருக்கு வருவான். வீட்டை விட்டு போனால் திரும்பி வர 2 வாரம் 1 மாதம் கூட ஆகும். வெளியூர் போகாமல் இருந்தாலும் அவனுடைய வாய் சும்மா இருக்காது. அவன் போன ஊர்களை பற்றி பார்த்த அதிசயங்கள் பற்றி கதை கதையாக சொல்ல ஆரம்பித்து விடுவான். சுற்று வட்டாரத்து செய்திகள் எல்லாம் அவன் மூலம்தான் பரத்தெருவுக்கு தெரிய வரும். விசேஷ நாட்களில் கோயிலுக்கு முன் உட்கார வைத்து பாட்டு பாடச் சொல்வார்கள். கதை சொல்லச் சொல்லி கேட்பார்கள். அவன் பாடும்போதும் கதை சொல்லும் போதும் யாரும் குறுக்கே கேள்விகள் கேட்கக்கூடாது. மீறி குறுக்கிட்டால் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் வாய்க்கு வந்தபடி பேசிவிடுவான். அவன் கதை சொல்லவோ பாட்டு பாடவோ ஆரம்பித்தான் என்றால் கதை முடிய நடுச்சாமமாகிவிடும். கதை முடியும் வரை உட்கார்ந்தவர்கள் உட்கார்ந்தபடியே தான் இருப்பார்கள். ஊரில் யாரும் அவனை அருணாச்சலம் என்று சொல்ல மாட்டார்கள். கொலைச்சிந்து அருணாச்சலம் என்றுதான் சொல்வார்கள். அதே நேரத்தில் அனாவசியமாக அவனிடம் யாரும் வாயை கொடுக்க மாட்டார்கள். அடிதடி என்று இறங்கி விடுவான். பரத்தெருவில் முறுக்கு மீசை வைத்து அதில் எலும்பிச்சைம்பழத்தை நிற்க வைத்து காட்டியவனும் அவன்தான். செய்தி குடித்தெருவுக்கு தெரிந்து ஒரு பக்கத்து மீசையை சிரைத்துவிட்டு அனுப்பினார்கள். அதிலிருந்து அவன் மாசத்திற்கு ஒரு மொட்டை என்று தொடர்ந்து மொட்டை போட்டுக்கொண்டே இருந்தான். குடித்தெருவில் பண்ணை வேலை செய்யாதவனும் அவன் ஒருத்தன்தான். அதனால் அவனுக்கு பரத்தெருவில் மதிப்பும் மரியாதையும் உண்டு. பார்ப்பதற்கு ஆளும் பீமசேனன் மாதிரி இருப்பான். இந்த வருஷம் படியெல்லாம் எப்படி இருக்கும்? 30-40 மூட்டை தேருமா என்று அருணாச்சலம் கேட்டான். அடுத்த மாதம்தான் திருநாக்காலம் வருது, அப்போதான் தெரியும். எம்மா ஆப்டாலும் பிடுங்கி திங்கிறதுக்கு தான் பெரிய கூட்டமே இருக்கே. சொந்த வந்தோம்னா அப்படித்தான் இருக்கும். இவ்வளோ பொட்டு கட்டி விட்டதே ஊருக்கு ஊறி படி வாங்கத்தானே. ஏண்டா தம்பி, ஏதாச்சும் கதை சொல்ல. சும்மா குந்தி இருக்கிறது பித்து பிடிச்சாப்புல இருக்குது. சோத்துக்கு வந்தீங்களா சொத்தை பார்க்க வந்தீங்களான்னு ஊர் உலகம் பேசும்போது என்னாத்த பிரியமா கதை சொல்கிறது. சோறு தின்னுபிட்டியா? ஆமாம், எனக்கு அது ஒன்று தான் குறைச்ச. அரகரா சிவச்சிவான்னு என்னைக்கு என் ஜீவன் போகுமோன்னு இருக்கையில் எனக்கு சோறா தேடுது. அதுலேயும் பாரு, இந்த குட்டியோட கதை எப்படி ஆகுமோ. நாய் தொட்ட சட்டியை நான் தொட மாட்டேன்னு இருக்க வேண்டியது தான். இவளுக்குன்னு தான் இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் உப்பள்ளி போடுற உக்கம் இல்லையே. எல்லாத்தையும் அந்த செல்லியாகி மாறியாகி பார்த்துக்குவா. நீ ஒரு பாட்டை பாடன் தம்பி. டேப்பு இல்லாத என்னத்த பாடுறது பெரியம்மா? அது இருந்தால் தானே சோத்துக்கு உப்பு மாதிரி இருக்கும். அதனால் என்ன, நீ பாட. சரி, கதையை நல்லா கவனித்து கேளுங்க. திருப்பி கேட்டால் நான் பாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நன்றாக சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு தொண்டையை ஒரு முறை செருமி எச்சிலை துப்பிவிட்டு பாட ஆரம்பித்தான். அத்தியாயம் 13 நிறைவுற்றது.